ஹாய் ஆல். இன்றைக்கி ஒரு வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றினா, இதுவும் ஷாப்பிங் தான். என்ன அடிக்கடி ஷாப்பிங் போகிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு முக்கியமான ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாரையும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்னு சொல்லிட முடியாது. அப்பா, அம்மா, ஹஸ்பண்ட், குழந்தைங்க, இன்லாஸ் இவங்கள தவிர்த்து நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அவங்க நம்மளோட க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? எங்களுடைய அங்கிளும் ஆன்ட்டியும் தான். ஸோ அங்கிளும் ஆன்ட்டியும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் 15 இயர்ஸாக ஒரு நல்ல பாண்ட் எங்களோட. இந்த மாதிரி ஒரு உறவு கிடைக்க நாங்கள் ரொம்ப ரொம்ப பிளெஸ்டுன்னே சொல்லணும். எங்கள் அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். அவங்க லைஃப்பில் இதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ என்ன ஃபங்க்ஷன்னா ஹவுஸ் வார்மிங் செரிமனி தான். ஸோ அவங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்காக எங்கள் அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷாப்பிங் வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அங்கிளுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்ட்டிக்கு வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். எல்லா உறவையும் நம்ம இதை மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்னு சொல்லிட மாட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையில் அவங்க இல்லைன்னா நம்ம எவ்வளோ எப்படி சொல்கிறது, ஒரு வெறுமையை நம்ம பார்ப்போம். கரெக்டுங்களா? எங்கள் அங்கிள் ஆன்ட்டி இல்லைன்னா என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது. ஏன்னா என் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனால் எங்கள் அங்கிள் ஆன்ட்டி வீட்டில் போய் உட்காந்து ஒரு கப் டீ குடித்தாதான் அந்த வீக் எனக்கு போன மாதிரியே இருக்கும். எங்கள் ஆன்ட்டி எனக்கு ஒரு அடுத்த அம்மானே சொல்லலாம். எங்கள் அங்கிள் எனக்கு ஒரு அப்பா. அந்த அளவுக்கு என்னை பார்த்துக்குவாங்க. ஸோ அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் தான் அங்கிளுக்கு செலக்ட் பண்ணாங்க. சைஸு, கலரு, என்ன மாதிரி வேணும் அப்படின்றதெல்லாம் அவங்க தான் பார்த்தாங்க. ஸோ அங்கிளுக்கு பார்த்துட்ருக்கும் போதே அப்படியே வேறு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு ஜஸ்ட்டு பார்த்தோம். யங்ஸ்டர்ஸ் போடுற மாதிரியும் கொஞ்சம் இந்த சைனீஸ் கலர்லலாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்ட்டிக்கு சாரீ செக்ஷனில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க எங்கள் ஹஸ்பண்ட், கண்டிப்பாக நீ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா நான் சாரீ லவ்வர்னு என்ன சொல்கிறத விட சாரீ சைக்கோனே சொல்லலாம். எங்கே கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கோ அங்கே கண்டிப்பாக நான் போய் சாரீ எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த ஷாப் அந்த ஷாப் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ எங்கள் அங்கிள் ஆன்ட்டி தான் எங்களோட லைஃப்பில் ஒரு முக்கியமான பார்ட்டு அப்படின்னே நான் சொல்லுவேன். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு சின்ன வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பசங்களும் கொஞ்சம் வாங்கணும்னு சொன்னதுனால எங்களை கார்லேயே வெயிட் பண்ண சொல்லிவிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் போயிருந்தாங்க. என்ன வாங்கணும் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஸ்விட்ச் ஒன்று போயிடுச்சு, ஹீட்டர் ஸ்விட்ச். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால வாங்கணும். இவன் ஏன் இப்படி பார்க்குறா, இவன் என் பொண்ணு ஏன் பார்த்துட்ருக்கானா, இவன் ஒன்று அவங்க அப்பாவை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா. ஸோ அவளால் அதை வெயிட் பண்ணவே முடியல. பசங்க ஒன்று கேட்டுட்டா இப்போல்லாம் அவங்களால ரொம்ப அடமெண்ட்டாக அவங்களால ஒரு ஃபியூ மினிட்ஸ் கூட அதை பொறுத்திருந்து வாங்கிப்போம் அப்படின்னு கிடையாது. அது என்னென்னா வேஃபில் தான். வந்தோடனே பாருங்கள் எவ்வளோ குஷி அப்படின்னு. அவங்க அப்பா கிட்ட வேறு டிஸ்கஷன், இதை சாப்பிட்டுட்டு இன்னொரு ரவுண்டு போகலாம்ப்பா, திரும்ப போய் இன்னொன்று வாங்கி சாப்பிட்லான்னு. இதே சாப்பாடு கொடுத்தா கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸில் அப்படியே வருது. எப்படி தான் இந்த பசங்க இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்களோ. அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். ஏன் எல்லா வேலையும் லேடிஸே செய்யணும், ஏன் ஹஸ்பண்ட்ஸ் யாரும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய கொஸ்டினாக இருக்குது. உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப டிராஃபிக். நம்மளால் அந்த டிராஃபிக்கில் போயிட்டு வரவே முடியல. ஸோ ஒரு பர்ச்சேஸ்க்கு போகணும். அப்புறம் சின்ன சின்ன பர்ச்சேஸாக நம்மளுக்கு நிறைய ஆகிடுச்சு. டைமும் டிலே ஆகிடுச்சு. ஸோ ஸ்விட்ச் மாற்றுறேன். இப்போது நான் தான் எங்கள் வீட்டில் ஸ்விட்ச் மாற்றுவேன். எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கு எப்படி ஒர்க்கர் லோட் நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்றத நான் பார்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நானே செஞ்சுருவேன். இன்றைக்கி தான் நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னு சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் மோஸ்ட்டாக எங்கள் வீட்டில் இந்த ஸ்விட்சஸ், லைட்டு, ஃபேனு இந்த மாதிரி சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் நானே பார்த்துருவேன். இதுக்காக எலக்ட்ரிஷியன் கூப்பிட மாட்டேன். ஸோ ஏன் இந்த ஸ்விட்ச் இப்போவே மாற்றணும் அப்படின்னா, இது ஹீட்டர் ஸ்விட்ச். பசங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு கிளம்புறதுக்கோ இல்லை நம்ம கிளம்புறதுக்கோ ஆஃபீஸ் போகும்போது கண்டிப்பாக ஹீட்டர் மஸ்ட் இல்லைங்களா? அதனால தான் இந்த ஒர்க்கு. ஸோ எத்தனை பேர் என்ன மாதிரி எல்லா வேலையும் உங்கள் வீட்டில் நீங்களே பார்ப்பீங்கன்றதை எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சொல்லுவேன், லேடிஸ் எல்லோரும் ரொம்ப போல்டாக இருக்கணும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. என்ன தான் ஹஸ்பண்ட் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாலும், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருந்தாலும், நம்மளால் நம்ம ஹஸ்பண்டுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றத கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில் கண்டிப்பாக என்னுடைய சப்போர்ட்டை எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். எங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ சப்போர்ட்டிவ்னா,
இந்த உலகம் நம்மளை என்ன வேணால் சொல்லும். இந்த வீடியோஸ் போடுறது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் இவங்களுக்கு எதுக்கு இந்த வீணத்த வேலை, இவங்க ஏன் இந்த வீடியோஸ் போடணும் அப்படின்றது கூட பேசும். பட் இதெல்லாம் மீறி எங்கள் ஹஸ்பண்ட் என்னை இந்த வீடியோஸ் போட விடுறதே நான் பெரிய சப்போர்ட்டாக பார்க்குறேன். இப்படி தான் என்னுடைய டே முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யார் க்ளோஸ் டு த ஹார்ட், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் இருக்கான்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.